இயற்கை வேளாண் விஞ்ஞானி என போற்றப்படுபவர் பசுமை நாயகர் நம்மாழ்வார் அவர்கள். ரசாயன உரங்களால் மண்ணிற்கும் பயிருக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தனது எழுத்தின் வழியாகவும் பேச்சின் வழியாகவும் மக்களிடையே கொண்டு சென்று இயற்கை வழி விவசாயத்தை முன்னெடுத்த நம்மாழ்வார் ஜப்பானிய விவசாயி மசனோபு ஃபுகுவோகாவால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். பசுமை புரட்சி, தொழில்மயமாக்கம், சூழல் மாசடைதல் போன்றவை தொடர்பாக விமர்சனங்களையும் மாற்றுகளையும் முன்வைத்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க போராடிய நம்மாழ்வார் வானகம், குடும்பம், தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் போன்ற அமைப்பினை தொடங்கி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களுக்கு கால்நடையாக சென்று கருத்தரங்கங்களும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தினார். மீத்தேன் வாயு திட்டத்திற்கு எதிராகவும் மரபணு மாற்று விதைகளுக்கு எதிராகவும் அசுர பலமிக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், நடைப்பயணம் என பல போராட்டங்களை செய்த இவர் தம் வாழ்நாளின் பெரும்பாலான நாட்களை போராட்டங்களிலும் பயணங்களிலுமே செலவிட்டார். தாய்மண், உழவுக்கும் உண்டு வரலாறு, தாய் மண்ணே வணக்கம் போன்ற நூல்களின் மூலம் இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்த நம்மாழ்வார் வேப்பிலைக்கான காப்புரிமையை சர்வதேச நீதிமன்றத்தில் வாதாடி மீட்டதோடு ஒற்றை நாற்று நடவை விவசாயிகளிடையே பிரபலப்படுத்தினார். இவரை போற்றும் விதமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதையும் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் முனைவர் பட்டமும் வழங்கி கௌரவித்தது. தம் வாழ்நாள் இறுதி வரை இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்த நம்மாழ்வார் அவர்களின் நினைவு தினம் இன்று.